ஓகே சார். சரி. அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் இதை வந்து என்ன எடுத்துக்கோம் ஐன்னு எடுத்துக்கிட்டோம்ல. ம். நம்ம ஐ வேண்டியது 0 to pi by 2 sin square theta divided by 1 plus sin theta into cos theta d theta. இவ்வளோ வந்து நம்ம ஒன்று வச்சுக்கிட்டோம். அப்போ இன்னொன்று என்னது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி என்ன கிடைச்சது எகேன் ஐன்னு ஒன்று கிடைக்குது. அதனால் என்னாச்சு 0 to pi by 2 sin ஸ்கொயர் வந்து cos ஸ்கொயர் எக்ஸ்னு ஆயிரும். திரும்ப சேம் டேபிள் வரும் sin theta into cos theta into d theta வரும். அப்போ ரெண்டு மேட்ச். இப்போ என்னாச்சு 1 + 2 ஆட் பண்ண 1 + 2 வந்துச்சு 2i ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to pi by 2 sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து ஒன்று வந்துச்சு. அப்போ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் sin theta into cos theta into d theta. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கொஸ்டின். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி 1 டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பண்ண ஐடியா தான். மேலே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வர வச்சோம், கீழே என்ன பண்ணோம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வர வச்சோம். என்ன கான்செப்ட் 1 by 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கான்செப்ட். அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தான் என்ன ஆச்சு ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகிருக்குது. காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவை ஸ்பிளிட் அப் ஆகிடுது. அப்போ அந்த ஐடியா தான் இங்கே கொண்டு வர போகிறேன். எனக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன் multiply and divided by cos square theta பண்ணுறோம். அப்படின்னா மீனிங் என்னன்னா 1 by cos square இந்த மல்டிப்ளை டைம் வந்து இங்கே காஸ் ஸ்கொயர் ஆயிடும். ஓகேங்களா? மேலே வர காஸ் ஸ்கொயர் வந்து கீழே கொண்டு வரும். மேலே வர காஸ் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுறேன் கீழே வரப்போகுது 1 by cos square theta. டிவைட் காஸ் தீட்டா இங்கே இருக்கும். டிவைட் காஸ் தீட்டா வந்து இங்கே இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரியாமா? என்ன பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் theta. சரி இப்போ சொல்லு ஆல்ரெடி இந்த ஸ்டெப் சொல்லிக்கிறேன். 1 by cos square வந்து சீக்கன் ஸ்கொயர். அப்போ இன்டெகிரல் 0 to pi by 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா into d theta divided by இது ஸ்ப்ளிட் அப் பண்ண என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அது என்னாகும் ஒரு காஸ் கட் ஆயிரும். கரெக்டுங்களா? ஒரு காஸ் கட் ஆயிரும். sin theta by cos theta வந்து tan theta வரும். கரெக்டாமா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ண போகிறோம் 1 + tan ஸ்கொயர் மாற்ற போகிறோம். அது இன்டெகிரல் 0 to pi by 2 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா into d theta. அந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ண போகிறேன் 1 + tan ஸ்கொயர் தீட்டா பண்ண போகிறேன் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு tan theta. சரியாமா? ஓகேங்க சார். இப்போ t = tan theta. t = tan theta. அப்போ t theta என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா into d theta கிடைக்கும். அப்போ நீங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்போ என்ன தீட்டாலேருந்து பிக்கு மாதிரி நம்ம பிரச்சனை தீட்டா 0 தீட்டா 0னா டேன் சரி தீட்டா நம்ம மாற்றி கொடுக்கணும் கரெக்டு தானே? அப்போ தீட்டா 0 தானே. அப்போ டீயோட வேலையை டேன் இன்ஸ் ஆஃப் தீட்டான்னு வரணும். அப்போ டேன் இன்ஸ் ஆஃப் 0 மாற்றி எடுத்துக்கணும் கரெக்டுங்களா? P ஈக்குவல் டு tan theta ஓகே கரெக்ட் தான். அப்போ tan 0 வந்து 0 கரெக்ட் தான். அப்போ tan pi by 2 tan pi by 2 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இன்டெகிரல் 0 to pi by 2 மேலே என்ன கிடைக்கும் ptயா கீழே என்ன கிடைக்கும் 1 + t ஸ்கொயர் + t கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ இது எதனோட வேல்யூ 2i ஓட வேல்யூ. இது எதனோட வேல்யூ 2i ஓட வேல்யூ. அப்போ இது ரெண்டு இது வந்து என்னது pi by 2 ஓட வேல்யூ இதுல இன்ஃபினிட்டி. அப்போ 2i equal to integral 0 to infinity dt divided by t square plus 2 plus 1. இது என்ன மெத்தட் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் போடுவோம். இது என்னது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். நான் இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இங்க அப்ளை பண்றோம். சொல்லுங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணு. integral 0 to infinity dt divided by a square plus 2ab plus b square minus b square plus 1. இந்த ஃபுல் டைம் என்னன்னா a plus b the whole square பண்ணலாம். ஓகே சார். அப்போ சொல்றாங்க என்னாச்சு that is equal to integral 0 to infinity dt divided by
t plus 1 by 2 whole square என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் plus பை 1. ஃபோர் ப்ளஸ் ஒன்று 3/4 கிடைக்குமா 4 3/4 ப்ளஸ் 3/4 நம்ம ஆமாங்க சார். 3/4 என்னாச்சு integral 0 to infinity dt divided by t plus 1 whole square plus here எழுதலாம் root 3 divided by 2 the whole square. அப்ப x square plus Okay. x square வரலாம் என்னது x square plus x square அது a 1 square by a 1 by a அப்ப 1 by 0 3 to divided by 2 tan inverse of x by a கரெக்ட்டுங்களா ஆமாங்க சார். அப்ப இந்த tan inverse of x by a என்ன கிடைக்கும் t plus 1 by 2 1 by 2 divided by root 3 by லிமிட் என்ன 0 to infinity அப்ப இந்த ரிசல்ட் என்ன கிடைக்குது 2 by root 3 அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க இன்ஃபினிட்டி போட்ட இன்ஃபினிட்டி தான் அது ஒரு ஈஸியும் கிடையாது இன்ஃபினிட்டி போட்டது இன்ஃபினிட்டி தான் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 tan இன்வர்ஸ் ஆஃப் 0 இங்க வரும் இது 0 போட்டா இங்க 1/2 கிடைக்கும் கரெக்ட்டா அப்போ 1/2 டிவைடட் பை 0 அப்ளை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வேல்யூஸ் வந்து வேற 0 அப்ளை பண்ணி தான் அப்போ என்னாச்சு இந்த புள்ளி இந்த புள்ளி கட் ஆயிடுச்சு கரெக்டாமா ஓகேங்க சார். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது that is equal to 2 by root 3 tan inverse of infinity என்ன 5 by 2 minus tan inverse of 1 by root 3 1 by root 3 ஓட வேல்யூ என்ன tan inverse 1 by root 3 வந்து 33 சார் 5 by 6. 5 by 6 அப்ப 90 ல 30 போச்சுன்னா எவ்வளவு இது 90 இது வந்து 30 டிகிரி அப்ப 90 minus 5 by 3. 60 டிகிரி 5 by 3 அப்ப நம்ம ரெண்டாவது ரிசல்ட் எடுத்துக்கிட்டது 2 pi by 3 root 3. 2i equal to 2 pi divided by 3 root 3 2 2 கட் ஆயிரும் i equal to என்ன கிடைக்குது 5 divided by 3 root 3 ஸோ அவ்வளோதான் வரும் ஓகேங்களா ஓகேங்க சார். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இதான் வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிகிரேஷனோட ப்ராப்ளம் இதோட